சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தை திருநாள் தானே, இது பொங்கல் விழா தானே. தை மாசம் பிறந்துடுச்சு, விவசாயம் செழிச்சிடுச்சு. தை மாசம் பிறந்துடுச்சு, விவசாயம் செழிச்சிடுச்சு. பொங்க வச்சு சூரியனை கொலவ போட்டு கும்பிடுவோம். பொங்க வச்சு சூரியனை கொலவ போட்டு கும்பிடுவோம். தை திருநாள் தானே, இது பொங்கல் விழா தானே. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நானும் என்னோட சகோதரி அகிலாவும் சேர்ந்து அழகான ஒரு திருப்புகழ் ஒண்ணு பாடியிருக்கோம். அந்த திருப்புகழ் எந்த ஊரோட திருப்புகழ்னு பாத்தீங்கன்னா, பழமுதிர்ச்சோலை முருகனை பத்தி தான். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கிற நம்ம பழமுதிர்ச்சோலை முருகனை பத்தி ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் பழமுதிர்ச்சோலையில தான் ஔவையார சோதிச்சாராம், குழந்தை வடிவத்துல. ஔவையாருக்கு மதுரையில இருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு சின்ன தலகணம் இருந்தது தன்னோட புலமையில. அந்த புலமையில தலகணம் வந்ததை பார்த்த முருகன் ஔவையாருக்கு இதை புரிய வச்சு அவங்கள சரிப்படுத்தணும்னு நினைச்சாரு. குழந்தை வடிவத்துல அதை சரியும் செஞ்சாரு. என்னன்னு கேக்குறீங்களா? ஔவையார் நடைப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது மதுரை கிட்ட வந்தோடனே பசி எடுக்குது. பழமுதிர் சோலை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அப்போ நினைக்கிறாங்க ஏதாவது சாப்பிட்டா தேவலாமேன்னு. பக்கத்துல பார்த்தா ஒரு நாவல் மரத்துல ஆடு மேய்க்கிற சிறுவனா முருகப்பெருமான் உட்கார்ந்துருக்காரு. அந்த சிறுவன் கிட்ட ஔவையார் குழந்தை, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் நாவப்பழம் பிரிச்சு தரியா அப்படின்னு கேட்கும்போது முருகப்பெருமான் கேட்டாராம், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. இந்த கேள்வியை கேட்டோன்னா ஔவையாருக்கு ஒரே சந்தேகம், இப்படி கூட பழத்துல வித்தியாசம் இருக்கா அப்படின்னு. உடனே ஔவையார் கேக்குறாங்க, எனக்கு சுடாத பழம் வேணும் குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு, அதாவது சிறுவன் ரூபத்துல இருக்கிற அந்த முருகப்பெருமான் நாவல் மரத்தை உழுப்புறாங்க. நாவல் பழம் கீழே விழுது. ஔவையார் அதை எடுத்து தட்டினாங்களா, ஊதினாங்களா. முருகன் அவை பாட்டியை பார்த்து கேக்குறாங்க, என்ன பாட்டி பழம் சுடுதான்னு. இப்படி கேள்வி கேட்ட அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அவையோட ஆணவம் நீங்குச்சான். இதுக்கப்புறம் அவையோட தமிழ் இந்த உலகத்திற்கு மகுடம் சூட்டும் வகையா அமைஞ்சது வரலாறு. இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அற்புதமான அந்த திருப்புகளை கேட்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகன் முருகன் நிகழ்ச்சியின் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று தைத்திங்கள் முதல் நாள். அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த அற்புதமான திருப்புகள் ஒன்று கேட்க போகிறோம். எப்படி நம்ம சுவையான பொங்கலை சாப்பிட போகிறோமோ அதை போன்ற வரிகள் இந்த திருப்புகளில் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம கேட்க போகிறோம். இப்போ எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அயனனவாகி அதியனவாகி அரணனவாகி அவர் மேலா, அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலா, இகரமுமாகி அவைகளுமாகி இனிமையுமாகி வரும்
ராகி மறு